வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன் புழுங்கல் அரிசியில ரொம்ப மிருதுவான உப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நீர் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை கல் இல்லாம கருப்பரிசி இல்லாம சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேன். அரிசி மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது போல கையிலேயே உரசி உரசி கழுவிக்கலாம். இப்போ இதுல நிறைய தண்ணி ஊத்தி கழுவி களைஞ்சி ஊத்திடலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது வாடை பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. அரிசியும் நல்லா வெள்ளையா கிடைக்கும் நமக்கு. 2வது டைம் வெறும் தண்ணியை ஊத்தி கழுவிக்கலாம். இப்போ தண்ணி ஊத்திட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்க காலையில செய்ய போறீங்க அப்படின்னா நைட் ஃபுல்லா ஊற வச்சிருங்க. இப்போ 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு கொரகொரப்பா அரைச்சிட்டு இதோட நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி, இதுதான் ரேஷியோ. அரைச்சாச்சு பாருங்க. இது நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் மரமரன்னு தான் இருக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. கரண்டியில பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் மரமரன்னு அரைச்சிருக்கோம். வானலியில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பொன்னிறமான உடனே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். நீங்க தேங்காயை பொடியா கட் பண்ணியும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இதோட கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கின பின்னாடி நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைஞ்ச தீயில வச்சுட்டு இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். 2 நிமிஷத்துலயே நல்லா கெட்டியாயிடும். இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைம்ல நீங்க உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா தூள் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதை வேற ஒரு தட்டுக்கு மாத்திடலாம். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சிக்கலாம். ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்ப நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிடுங்க ஒரு அடுப்புல. உருண்டை பிடிச்சதும் நம்ம இதை இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துக்க போறோம். எல்லாமே இதே போலயே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இட்லி தட்டை உள்ள வச்சிடலாம். இப்ப மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். 10 நிமிஷம் முடிஞ்சாச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப மிருதுவான ரேஷன் புழுங்கல் அரிசியில செஞ்ச உப்பு உருண்டை ரெடி ஆயாச்சு. இதோட நம்ம பூண்டு சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நிச்சயமா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.